للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أما بعد. அனைத்துமாய் காட்சி தரும் ஏகன் அல்லாஹுவுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சய்யிதுல் முர்சலீன் ஷஃபீஉல் முதுனிபீன் சர்தாரே து ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்றுயர்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், அவுலியா உல்லாஹ் என்ற இறைநேசர்கள் மீதும், அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவி சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷைகுனல் மிஸ்பாஹி மத்தல்லாஹு தில்லஹுல் ஆதி அன்னவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித காதிரியா ராத்தி மஜ்லிஸுக்கு சமூகம் அளித்திருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் அனைவரும் காதிரியா தரீகா என்ற குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களை நல்வழிப்படுத்தும் நோக்கில் ஷைகுனல் மிஸ்பாஹி ஹஃபிதஹுல்லாஹ் அன்னவர்கள் எங்களுக்கு பைஅத் தந்திருக்கின்றார்கள். பைஅத் பெற்றுக்கொண்டால் எங்களுடைய நடைமுறைகளில் மாற்றங்கள் நிகழ வேண்டும். தொழாதவர்கள் தொழ வேண்டும், ஔராதுகள் ஓத வேண்டும். விக்ருடைய சஃபை என்பது இது ஒரு பயிற்சி களம்தான். தினமும் நாங்கள் எங்களுக்கும் அல்லாஹுவுக்கும் இடையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஷைகுமார்கள் எங்களுக்கு விக்ருகளை தந்திருக்கிறார்கள், விருதுகளை தந்திருக்கிறார்கள். இப்போ இதோ இருக்கின்ற சில்சிலா கிதாபு விதங்களே தந்திருக்காங்க. இதை நாங்கள் எடுத்து ஊட்டோடைய அலுமாரிகளை வச்சு போட்டு சும்மா இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. சிலருக்கு ஓத தெரியாமல் இருக்கலாம், தெரியாதவர்கள் விக்ரைகளை செய்யலாம் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம். ஒரு நாளைக்கு 100 சரமண்ணான அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம்ங்கிறத நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி 100 சரம் லா இலாஹ இல்லல்லாஹ், 100 சரம் இல்லல்லாஹ், 100 சரம் அல்லாஹ், 25 சரம் சலவாத் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் இப்னு அரபி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் இயற்றிய அல்லாஹும்ம ஸல்லி அலா தலஅத்தி ஸாத்தில் முத்தல்ஸம்ங்கிற சலவாத். இப்போ இது ஓத தெரியாதாக்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆளை பிடிச்சி ஓத வச்சு ரெக்கார்ட் பண்ணி கேட்டு வரைக்கும் பாடம் வந்துடும். சில்சிலா பாடமான எத்தனையோ வயோதிப பெண்கள் இருக்கிறார்கள். ஓத தெரியாதவர்கள் அதை ஓத தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஓத வச்சு அதை கேட்டு என்ன செய்கிற பாடமாக்குற. இப்போ இதில் சில்சிலா வழங்கப்பட்டுள்ளது. சில்சிலா என்பது அருள் நபி அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிலிருந்து ஷைகுமார்கள் வழியாக இறுதியாக ஷைகுனா சூபி ஹஜரத் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களிடம் இருந்து எங்களின் ஷைகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களுக்கு வழங்கப்பட்ட அவர்களின் பெயர் வரை இந்த சில்சிலாவில் கூறப்பட்டிருக்கிறது. இதை ஓத தெரிந்தவர்கள் தினமும் ஓதி வரும் பொழுது வாழ்வில் பரக்கத்துண்டாகும். ஏன்? நிறைய ஷைகுமார்களின் பெயர்கள் வருகிறது. இலாஹி பிஹுர்மதி சிற்றில் மஹப்பத்தி பைனக்க ஒபைன செய்தினா என்று தோங்குறமே ஓதுறமே. அது என்ன அர்த்தம்? இலாஹி பிஹுர்மதி சிற்றில் மஹப்பத்தி பைனக்க ஒபைன ஹதரத்தி அஸ்ஸையீதி ஷேக் அப்துல் காதிரி சூஃபி அல் காஹிரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். இலாஹி பிஹுர்மதி சிற்றில் மஹப்பத்தி பைனக்க ஒபைன ஷைഖினல் மிஸ்பாஹி. இறைவா, உனக்கும் ஷேக் அப்துல் காதிர் சூஃபி அவர்களுக்கும் உனக்கும் ஷைகுனல் மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களுக்கும் இடையிலுள்ள மஹப்பத்தின் இரகசியத்தின் பொருட்டை கொண்டு எங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாயாக, உள்ளத்தை ஒளிபரச் செய்வாயாக என்று கேட்கும் பொழுது அவங்களோட பரக்கத்தால் என்ன செய்யும்? மிஸ்பாஹி நாயம் அவங்கள பிடிக்க அப்படி ஏனைய சங்கிலியில் உள்ள மற்ற எல்லாம் என்ன செய்யும்? வேலை செய்யும். எல்லார அருளும் எங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் ஷைகுமார்கள் இதை தாராங்க எங்களுக்கு. இதை நாங்கள் என்ன செய்யணும்? இதை 7 அளவு ஒரு நாளைக்கு ஒரு சரமண்ணான அந்த சில்சிலாவை ஓதணும்.
அடுத்தது நடுவில் இருக்கு ராத்திப், ராத்திபத்துல் ஆலியா இத்தரீகத்தில் காதிரியா லிஸ்ஸையீத் அஷேக் ஹாதிமில் கௌம் அப்துர் ரவுஃபில் காத்தானி. இது ஏழுமான அளவு முடிஞ்சவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு தரம் இல்லாட்டி கிழமைக்கு ஒரு தரம் என்னான்னு செய்யணும். வசதி இல்லாதவங்க மாதத்தில் ஒரு தரம் இங்கு சமூகம் அளித்து இங்கு நடக்கின்ற மஜ்லிஸிலாவது அவர்கள் அந்த ராத்திபை செய்ய வேண்டும். இப்போ அதில் நிறைய திக்ருகள் இருக்கு. இப்போ நாயக்கனே சொன்ன மாதிரி திக்ருகள். அதே மாதிரி பின்னால் ஒரு இது தந்திருக்காங்க எங்களுக்கு. அதுதான் முக்கியமான ஒன்று. என்ன, தினமும் மோத வேண்டிய அவுராதுகள். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து உறங்கும் வரை திக்ருகள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய திக்ருகள், சின்ன சின்ன திக்ருகள். இது ஓதுற பிள்ளைகளுக்கு தெரியும். அந்த அவாம்கள் பொதுமக்களுக்கு அதிகமானாக்கள் அதை செய்யறல்ல, ஆனால் அதை செய்ய பழகணும். இதில் தந்திருக்காங்க 37ஆம் பக்கத்திலிருந்து இருக்கி அந்த அவுராதுகள். பின்வரும் ஓதல்களை தினமும் ஒரு முரீத் ஓதி வருவதன் மூலம் அவரின் வாழ்வில் பரக்கத்துண்டாகும், உடல் ஆரோக்கியம் ஏற்படும், தீயவர்களின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி ஆரம்பம். காலையில் எழுந்த உடனே இது ஓதுறது ரொம்ப சிறப்பு. என்ன, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யௌமி ஃபத்ஹஹு வ நஸ்ரஹு வ நூரஹு என்று ஆரம்பிக்கிறே இந்த அவுராது. இது என்ன, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யௌமி, கருத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் விளைவிக்கணும். அப்போதான் அந்த ஒரு ருஷியாக இருக்கும் அந்த ஓதில். இது டெய்லி அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதின விருதுகள். அதை ஷேகுமார் என்ன செஞ்சிருக்காங்க, தங்களுடைய முரீதீன்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்காங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யௌமி, இறைவா இந்த நாளின் நன்மையை உன்னிடம் கேட்கிறேன். ஃபத்ஹஹு, இந்த நாளின் வெற்றியை கேட்கிறேன். வ நஸ்ரஹு, இந்த நாளின் உதவியை கேட்கிறேன். வ நூரஹு, இந்த நாளின் ஒளியை கேட்கிறேன். வ பரக்கத்தஹு, இந்த நாளின் பரக்கத்தை கேட்கிறேன். வ ஹுதாஹு, இந்த நாளின் நேர்வழியை கேட்கிறேன். வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீஹி வ ஷர்ரி மா பஅதா, இந்த நாளின் தீங்கிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, இறைவா என்னுடைய உடலில் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, இறைவா என்னுடைய கேள்வி புனலில் ஆரோக்கியத்தை தருவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, என்னுடைய பார்வையில் எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி, குஃப்ரிலிருந்து வறுமையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னல்லாத எதுவும் கிடையாது. இவ்வாறு இதெல்லாம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அவுராதுகள். நாங்கள் இதை செய்யறோமா? செய்யறல்ல. அதிகமானாக்கள் செய்யறல்ல. இதன் பிறகாவது நாங்கள் என்ன செய்யணும்? இதை ஓதணும். தொடராயிருக்கு. அதே மாதிரி செய்யுதுல் இஸ்திக்ஃபார்ன்னு ஒன்று இருக்கு. மனிதன் தவறு செய்யக்கூடியவன், பாவம் செய்யக்கூடியவன், சின்ன சின்ன பாவங்கள் செய்யும் பொழுது செய்யுதுல் இஸ்திக்ஃபார் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. அதை ஷேகுமார் எங்களுக்கு தொகுத்து தந்திருக்காங்க. 38ஆம் பக்கம் இருக்கு செய்யுதுல் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபாருக்கெல்லாம் செய்யுத், லீடர், தலைவர் என்ற அர்த்தம். செய்யுத் என்ற தலைவர். என்ன, இப்போ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று சொல்றது அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 100 தரத்துக்கு மேல என்ன செய்வாங்களாம், இஸ்திக்ஃபார் செய்வாங்களாம். அவங்க என்ன பாவம் செஞ்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்போ அது எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் சொல்லி தந்திருக்காங்க. அதை ஷேகுமார் எங்களுக்கு தந்திருக்காங்க. எங்களுக்கு தந்த அவுராதுல இருக்கி. என்ன, நான் கையெழுத்து வச்ச ஃபார்மில் இருக்கி இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று ஒரு நாளைக்கு 100 தரம் என்னாலும் என்ன செய்வோம் நாங்கள். இதுக்கு அந்த தொழணும். தொழுதாத்தான் தொழுகத்துக்கு பிறகு 5 நிமிஷத்தை இந்த விக்கிரகளுக்கு வைக்கலாம். பழக்கத்துக்கு வரணும். தொழாமை இருந்தால் பாவம். ஏன்னா ஷரியத், தொழுவுரை ஷரியத். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கடைசி வரைக்கும் தொழுதிருக்காங்க. அவங்கள விட ஆன்மீக நிலை உயர்ந்தவர் யார் இருக்கிறார்? அப்போ எங்களால் முடிஞ்ச அளவு என்ன செய்யணும்? தொழணும். அப்போ தொழுதாத்தான் இந்த விருதுகளையும் ஓதலாம். தொழாமல் தனியாக இருந்துட்டு இருக்கிற ஓதுறல்லையே. தொழுது முடிஞ்சால் அவளத்தை ஒரு 5 நிமிஷத்தை தினமும் நாங்கள் துனியாவுக்காக பல மணி நேரத்தை செலவழிக்கும். பொய்யான துனியா, போலியான துனியா. எங்களுடைய யதார்த்தம் எங்க கொண்டு சேர்க்கணும்? அல்லாஹ்கிட்ட கொண்டு சேர்க்கணும்.
அப்ப இறைவனுடன் தொடர்பாக இருக்க வேண்டும். உல்குர்னி அதுக்குறுக்க, உல்குருனி அதுக்குறுக்கும், என்ன நீங்க நினைங்க, அப்ப நான் உங்களை நினைப்பேன். அப்ப எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவைகள் தான் இந்த விக்ருகள். இதைத்தான் ஷைகுமார் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். சையதுல் இஸ்திக்ஃபார் என்ற இஸ்திக்ஃபார தலைவன். இதை தினமும் ஓடி வருவதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூ லக பிநிஅமதிக அலைய வ அபூ பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. இப்படி தினம் ஓதக்கூடிய அவுராதுகள் எங்களுக்கு தந்த இந்த அவுராதுகளை நாங்கள் ஓதி வருவதன் மூலம் எங்களோட வாழ்வில் பரக்கத்துண்டாகும். யா லத்தீஃப் யா லத்தீஃப், இதில் ஒரு அவுராது இருக்கு, சின்ன அவுராது. வியாபாரம் செய்யக்கூடியவங்க காலையில் கடையில் போய் இருந்த உடனே கெஷியரில் போய் இருந்து இந்த விருதை ஓய்த்து வந்தா வியாபாரத்தில் பரக்கத்துண்டாகும். யா லத்தீஃப் ரெண்டு 129 தரம் இந்த அறிக்கை எங்களுக்கு 43ஆம் பக்கம் இருக்கு சில்சிலா கிதாபில். யா லத்தீஃப், உட்கிருபை உடையவன். லத்தீஃப் என்றா என்ன? கிருபை, இரக்கமுடையவன் இல்லை, இது உட்கிருபை, உள்ளிரக்கமுடையவன் என்ற அர்த்தம் இருக்கு. அது 129 தரம் என்ன செய்யணும்? அந்த கணக்கு தான் முக்கியமாங்க. அது ஏன்டா அந்த ஞானிகள் அதை பார்த்து சரியா சொல்லியிருக்காங்க. 129 தரம் ஓதணும், சரியா எண்ணி என்ன செய்யணும்? ஓதணும். யா லத்தீஃப் என்று 129 தரம். அங்கால 9 தரம் ஓதுறதுக்கு சின்ன ஒரு ஆயத்து, அல்லாஹு லத்தீஃபும் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷாஹு வல் கவியுல் அசீஸ், 9 தரம் ஓதணும். அதுக்கு பின்னால் ஒரு துவா இருக்கு. இது வறுமையை போக்கக்கூடிய ஒரு விருது, வறுமையை போக்கும். இது ஒரு ஆள் தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தா அவர வாழ்வுல தரித்திரியம் இருக்காது. இதுக்கெல்லாம் இந்த ஷரியத்தையும் பேணி இப்படியான திக்ருகளையும் என்ன செய்யணும். அப்பதான் எங்களோட வாழ்வில பரக்கத்தை என்ன செய்யும்? உண்டாகும். சிலாக்கள் சொல்லுவாங்க தரித்திரியம் ஆயிருக்கென்று சொல்லுவாங்க. வாழ்வு எவ்வளவுதான் உழைச்சாலும் என்ன செய்தில்லை, மிஞ்சதில்லை, தரித்திரியமாயிருக்கென்று சொல்லுவாங்க. ஏனென்று அங்க பார்த்தா அவங்களோட மார்க்க நடைமுறைகள் இல்லை. அவர் தொழுவுறல்ல, பள்ளி பக்கமே போறல்ல. அது எப்படி அவருக்கு பரக்கத்துண்டாகும்? இறைவனை நினைக்கணும், அல்லாஹுவ. அதான் விக்ரங்கிறது. விக்ரண்டா என்ன? நினைத்தல். அல்லாஹுவை என்ன செய்தல்? நினைத்தல். எந்த நேரமும் அல்லாஹுவ நினைவில் இருக்கணும் என்று சொல்லுவாங்க. அப்ப எந்த நேரமும் அல்லாட எண்ணத்தில் இருந்தா ஒரு மனுஷன் தொழில் செய்யற இல்லையா, மற்ற வேலை செய்யற இல்லையா? இல்லை, தொழில் செய்யலாம். அதே நேரம் எந்த நேரமும் அல்லாஹுவின் சிந்தனையில் இருக்கலாம். இதுக்குத்தான் தரீக்காக்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. என்ன சொல்கின்றன? நீ வஹதத்துல் வஜூதை ஏற்றுக்கொள், ஒவ்வொரு வினாடியும் இறைவனின் சிந்தனையில் நீ இருக்கலாம். அனைத்தையும் அல்லாஹுவாக நோக்கு, அல்லாஹுவுக்கு வேறாக காணாதே. அல்லாஹுவாக நீ ஃபல் குல்லு ஃபில் ஹகீகத்தி ஹுவல்லாஹ், யதார்த்தத்தில் அனைத்தும் அல்லாஹுதான் என்ற சிந்தனையில் மனதில் கொண்டு நீ எதை பார்க்கும் பொழுதும் இந்த நேரம் அல்லாஹ்வுடைய எண்ணம் வரும். வியாபாரம் பண்ணக்கையும் அல்லாஹ்வுடைய எண்ணம் வரும். காசு கொடுக்கையும் அல்லாஹ் கொடுக்கும். தாரானா அல்லாஹ் தாரான். அப்படி எண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் அந்த எந்த நேரமும் அல்லாஹ்வை திக்ர் செய்தல் என்கிறது உண்டாகும். அதனால தான் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுவுடன் ஒரு மனிதனை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய நிறைய திக்ர்கள் காலையில் எழும்பி இருந்து படுக்கும் வரையும். இப்போ நாங்கள் படுக்க என்ன ஓதுறோமா, அதுக்கு சில அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இரவையில் தூங்குறதுக்கு முதல் ஒரு வேலை செய்வாங்களாம். என்ன செய்வாங்க? அவங்க ஓதையா வேணும், விருது ஓதையா வேணும். என்ன ஓதுவாங்க? அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவில் தூங்குவதற்காக இதா அவா இலா ஃபிராஷிஹி குல்ல லைலத்தின், இரவையில் தூங்குறதுக்கு ரெடி, கட்டியில் இருக்காங்கன்னு வச்சுக்கும். என்ன செய்வாங்களான்னு தெரியுமா? 2 கையையும் ஜமா கஃபைஹி, இவர் 2 கையையும் இப்படி வைப்பாங்க, 2 கையையும் இப்படி சேர்ப்பாங்க. சேர்த்து என்ன செய்வாங்க? ஃபகரஅ குல் ஹுவல்லாஹு அஹத் வகுல் அஊது பிரப்பில் ஃபலக் வகுல் அஊது பிரப்பின் நாஸ். குல் ஹுவல்லாஹு அஹத்
குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபின் நாஸ், சூரத்துல் ஃபாத்திஹா அதையும் சேர்த்து ஓதுறது. இதை ஓதி சும்ம மஸஹ பிஹிமா மஸ்ததாஅ மின் ஜஸதிஹி, ரெண்டு கையில் இப்படி ஓதி இப்படி இப்படி ஊதுவாங்க. இருந்து இப்படியே உடம்பு ஃபுல்லா அந்த கையால் எந்த அளவு செய்யலுமோ என்ன செய்வாங்களாம், கால் வரைக்கும் இப்படி தடவுவாங்க. 3 சரம் செய்வாங்க, 3 சரம் செய்வாங்க. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் செய்வாங்களாம் படுக்கக்குள்ள. இப்போ இது சும்மா சின்ன விஷயம், இது சாதாரணமான ஆட்கள் செய்யலாம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபின் நாஸ், இதை ஓதி இப்படி ஊதி இப்படி செஞ்சுட்டு வரக்குள்ள அன்றிரவு அவர் நல்ல நிலையில் உறங்குவார். காலையில் இறை சிந்தனையோடு எழும்போணும். எழும்பின உடனே ஓதுவாங்க. அடுத்த அவராது விருது எழும்பின உடனே என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. காலையில் ஓதுறதுக்கு என்ன செய்வாங்க, சில அவுராதுகள் இருக்கு. காலையில் எழும்பின உடனே என்ன செய்கிறது, அல்லாஹும்ம பிக்க அஸ்பஹனா வபிக்க அம்சைனா வபிக்க நஹ்யா வபிக்க நமூத்து வ இலைக்கல் மசீர். காலையில் எழும்பின உடனே அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இதா அஸ்பஹ, அவர்கள் காலையானால் யகூல் சொல்வாங்களாம், அல்லாஹும்ம பிக்க அஸ்பஹனா, இறைவா உன்னை கொண்டே நாம் காலையானோம், வபிக்க அம்சைனா, உன்னை கொண்டே நாம் மாலையிலானோம், வபிக்க நஹ்யா, உன்னை கொண்டே நாம் உயிர் வாழ்கிறோம், வபிக்க நமூத்து, உன்னை கொண்டே நாம் மரணிப்போம், வயிலைக்கல் மசீர் என்று காலையில் ஓதுவாங்க. இப்போ கண்ணாடிக்கு முன்னுக்கு போய் நின்ற உடனே நாங்கள் சும்மா போய் நின்று போட்டு வருவோம். கண்ணாடிக்கு முன்னுக்கு போய் நின்று தலையவா இருக்கும். அப்படி இல்லை, அங்கேயும் இறைவனோட தொடர்பு கொண்டு வரணும். என்ன ஓதுவாங்க, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுலுகி கமா ஹஸ்ஸன்த ஹல்கி. சாதாரண அவாம்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் என்ன செய்யணும், படித்து எடுக்கணும், பாடமாக்கி எடுக்கணும். பாடமாக்கி போய் தெரியாண்டு சொல்லலாம். ஏன்னா ஆலிம்கள் நிறைஞ்சிருக்காங்க. கேட்டு என்ன செய்யணும், படிக்கணும். கண்ணாடியை பார்க்கக்குள்ள ஓதுறது, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுலுகி கமா ஹஸ்ஸன்த ஹல்கி, இறைவா என்னுடைய படைகோலத்தை நீ அழகாக்கியது போன்று என்னுடைய குணங்களையும் அழகாக்கி வைப்பாயாக. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க. இப்போ சாப்பிட கொள்ள சிலாக்கள் எடுத்து வாக்கி வச்சிருவாங்க. அங்கேயும் இறைவனை நினைக்கணும். என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் தூங்கணும். இல்லையென்ற அந்த சாப்பாடில் ஒரு பரக்கத்தில்லாம போய்த்து. பிஸ்மில்லான்னு தூங்கினா பரக்கத்தாயிரும், அதில் உள்ள முசீபத்தெல்லாம் நீங்கிரும். அப்போ அங்கே ஒரு வழிகாட்டல், அல்லாஹுவை எந்த நேரமும் நினைக்க வேண்டும். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே சாதாரண மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்பாங்க. ஓதினாக்கள் என்ன ஓதணும், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். அப்போ சாப்பிடும் பொழுதும் இறைவனை நினைத்தல் திக்ர், அதுவும் திக்ரு தான். லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் திக்ர் இல்லை, அல்லாஹுவுடன் தொடர்புடைய சகல திக்ருகளையும் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களின் உம்மத்துக்கு வழங்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒன்று சேர்த்துத்தான் தரீகாக்களின் ஷேகுமார்கள் தங்களின் முரீதீன்களை வழி நடாத்துவதற்காக திக்ரு மஜ்லிஸுகள், ஔராதுகள் இவ்வாறு வழங்கி இருக்கிறார்கள். ஷேகுமார என்ன செய்கிறது, ஷேகுமார் சொல்லு கட்டுப்படுறது தான் அந்த விக்ருகளை ஓதுறது. இப்போ நாங்கள் பையத்தெடுக்கக்குள்ள நாங்கள் சகலருக்கும் கட்டுப்படுவோம். உலக விடயங்கள், மார்க்க விடயங்கள், அரசியல் விடயங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்துக்கும் உங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு நடப்போம், உங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம் என்ற ஒப்பந்தத்தில் தான் இந்த பையத் நிகழ்வு நடைபெறுகிறது. இப்போ இதுக்கெல்லாம் சாத்தியம் என்றால் தான் நாங்கள் பையத்தெடுக்கணும், ஷேகுமாறு சாரத்தை ஓதணும். அப்போ அவங்க சும்மா இல்லையா, அவங்க எங்களுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டுறாங்க. இபாதத் செய்யணும், திக்ருகள் செய்யணும். ஒன்றுக்கு மேலான இந்த மஜ்லிஸுக்குன்னான வரணும். சிலாக்கள் இருக்காங்க, அந்த பையத்தை எடுத்திருக்காங்க, அறவே ஒரு மஜ்லிஸுக்கும் மாறல, ஷேகோட ஒரு தொடர்பும் இல்லை, அண்டா அதில் பிரயோசனம் இல்லை. பையத்தை எடுத்தால் இவர் உயர்நிலைக்கு போவார் என்ற அர்த்தம் இல்லை. இவர் பையத்தை எடுத்து மாறு செஞ்சாக்கள் இருக்காங்க, பையத்தெடுத்து தன்னுடைய ஷேகுக்கு மாறு செய்தவர்கள் இருக்கிறார்கள்.
அப்ப எப்ப அந்த முன்னேற்றம் ஏற்படும், ஆன்மீக முன்னேற்றம்? அந்த ஷேகுக்கு வழிபடும் பொழுது, கட்டுப்படும் பொழுது. அல் குர்ஆனின் கட்டளை, ஷேகுமாருக்கு வழிபடணுங்கிறது அல் குர்ஆனின் கட்டளை. நாங்க கட்டுப்படுவோம் என்று சொல்லி போட்டு, நாங்க தொழுவோம் என்று வாக்களிச்சு போட்டு தொழல்லேண்டா அங்கே நாம் அல்லாஹுவுக்கு மாறு செய்கிறோம். இப்ப நாங்க மிஸ்பாஹி நாயகம் அவங்கள்ட்ட பையத்தை எடுத்திருக்கோம் வேண்டாம், யார்கிட்ட எடுத்திருக்கோம்? அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத் செய்திருக்கிறோம், அல்லாஹுவிடம் பையத் செய்திருக்கிறோம். இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ். அதுதான் அல் குர்ஆனின் வார்த்தை. உங்களிடம் பையத் செய்பவர்கள் அல்லாஹுவிடம் பையத் செய்கிறார்கள். அப்ப அங்க அந்த வசனத்தில் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவர்கள் எனக்கு வேறானவர்கள் அல்ல, அவர்களாக நான் தான் இருக்கிறேன். அவர்களிடம் பையத் செய்தால் நீங்கள் என்னிடம் தான் பையத் செய்கிறீர்கள். அப்படியாயின் ஷேகுக்கு நாம் மாறு செய்தால் ரசூலுக்கு மாறு செய்கிறோம், அல்லாஹுவுக்கு மாறு செய்கிறோம். எனவேதான் நாங்கள் பையத் பெற்றவர்கள் எங்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், நல்ல குணங்களை கொண்டிருக்க வேண்டும். தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ் வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து கூறுகின்றான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நீங்கள் நல்ல குணத்தில் இருக்கிறீர்கள் நாயகமே. அதான் தஸவுஃபுடைய வழியில போகக்கூடதான் அந்த நல்ல குணம் தீய குணம் என்கிற சப்ஜெக்ட் எல்லாம் வரும். வாதத்தில் உஜூதுக்கு போகணும். சும்மா பையத்தை எடுத்து திக்கிற மஜ்லிஸுக்கு செய்கிற மஜ்லிஸுக்கு வாராக்களுக்கே சரியா என்ன திக்கிறேன்ட்டு அப்படி சில ஷேகுமார் இருக்காங்க, ஞானத்தை சொல்லி கொடுக்குறதில்ல. எங்களுடைய தரீகா அத்தரீகத்துல் காதிரியத்துல் அலியா, முரீதியன்களுக்கு இறைஞானம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தரீகா. ஷேகுனா சூஃபி ஹசரத் நாயகம் என்பவர்களும் திக்ர் மஜ்லிஸ்கள் நடக்கும் பொழுது மாணவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள். அவர்கள் வஹதத்துல் வஜூதைத்தான் பேசுவார்கள். ஆனால் தெளிவாக எங்களின் ஷேகு நாயகம் மிஸ்பாஹி அன்னவங்க புட்டு புட்டு வைக்கிற மாதிரி பேசல. ஏற்கனவே வந்த ஷேகுமாரெல்லாம் பேசினதான், பேசாம இல்லை. அவங்க அந்த சில இஸ்திலாஹாத்துன்னு சொல்றது, இஸ்திலாஹாத்து சூஃபியா, சில சூஃபியாக்கள் என்ன அல்லாஹு தாலா தஜல்லியாக இருக்கிறான் என்று சொல்லுவாங்க. எங்களை மிஸ்பாஹி நாயகம் சஜல்லி என்றா என்ன என்றால் புட்டு புட்டு வச்சாங்க. அதுதான் வித்தியாசம். எங்களோட தரீக்காவில் வந்த ஷேகுமாரெல்லாம் வஹதத்துல் வஜூத் தான் பேசினேன். இப்ப அவங்களோட பேரை வச்சுட்டு வாராக்கள் வஹதத்துல் வஜூத் பேசுறாளா? பிள்ளை எங்காங்க விலங்கல்ல, ஷேகோட கொள்கையே தெரியும் அவங்களுக்கு. குருத்துரோகம்ங்கிறால் தான். சூஃபி ஹஸரத் நாயகம் எல்லாம் அவனே, எல்லாம் அல்லாஹுதான் என்ற கொள்கையை கொண்டு வந்தவர்கள். அவர்களின் பெயரில் வரக்கூடிய எங்களின் ஷேகை தவிர ஏனைய ஷேகுமார்கள் அவங்களோட கொள்கையை பிள்ளையங்காங்க. அப்ப எப்படி அவங்களோட பேர்ல அந்த தரீக்காவை கொண்டு போற? அப்ப சும்மா பேருக்கு வார ராத்தி மஜ்லிஸ் வைக்கிற, ஒரு கந்துரியை கொடுக்குற, அவ்வளவுதான். எங்களின் ஷேகுனா மிஸ்பாஹி அன்னவர்கள் போன்று ஹஃபிலஹுல்லா இறைஞான கருத்துக்களை வஹதத்துல் வஜூதை பேசக்கூடிய எவரும் இந்த உலகில் இன்று கிடையாது, இந்த நிமிடம் கிடையாது. அரபு நாடுகளில் ஷேகுமா தீப்பாங்க, அவங்க எல்லாம் சும்மா பொதுவா பேசிட்டு போவாங்க. எங்களோட ஷேகுனா மிஸ்பாஹி நாயமன்னவங்களோட ஆரம்பகால பேச்சுக்களை இன்றைக்குள்ள இளம் சமுதாயத்தினர் கேட்டு வர வேண்டும். போன்ல எல்லாரும் கேட்கிறானே, அதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குற ஒரு நாளைக்கு. ஆரம்ப காலத்தில் 1000க்கு மேற்பட்ட பேச்சுக்களை மிஸ்பாஹி நாயகமன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். வஹதத்துல் வஜூத சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியும் விளங்கல்ல என்றால் அவர்கள் மீது கொண்ட பொறாமையின் காரணத்தினால்தான் உலமாக்கள் ஃபத்வா வழங்கி அவர்களை அடக்க பார்த்தாங்க. அல்லாஹ் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கும் அவங்க உயர்ந்துட்டு தான் இருக்காங்க சமூகத்தில். அவர்களை போன்ற ஒருவர் கிடையாது. அவர்கள் எங்களுக்கு ஷேகாக கிடைத்திருப்பது பாரிய பாக்கியம். நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஔராதுகள் திக்ருகளை ஓத வேண்டும், திக்ரு மஜ்லிஸ்களில் கலந்து கொள்ள வேண்டும், ஷரியத்தை பேண வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் ஷேகுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக ஆகுவோம். எனவே ஒவ்வொரு மஜ்லிஸுக்கும் வராதவர்களையும் வரவைத்து இந்த இடத்தில்
ஒரு தரீக்காவுடைய செயல்பாட்டுக்கு நாம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். விக்கிர செஞ்சித்தியக்குள்ள அந்த எழும்புற ஒரு சூழல் சந்தர்ப்பம் வரும். பெண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அந்த லைட் ஆஃப் பண்ணுறது இந்த விக்கிர ஆரம்பிக்க லா இலாஹ இல்லல்லாஹ் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் தான் என்ன செய்கிற லைட் ஆஃப் பண்ணணும். சரியா? அதுக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் அல்லாஹ் இதில் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்னு ஆரம்பிக்கக்குள்ள அந்த லைட் ஆஃப் பண்ணிடணும். எழுந்து நிற்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் அல்லாஹ். அதுக்கு பிறகு நாங்கள் முடிஞ்ச உடனே எழுந்து நிற்போம். அந்த நேரம் பெண்களும் என்ன செய்யணும்? எழுந்து நிற்கணும். சரி, அல்ஹம்துலில்லாஹ்.